400க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடித்து 300க்கும் மேற்பட்ட நாடகங்கள் நடித்து தனக்கென்று ஒரு தனித்தன்மை, ஒரு தனி முத்திரை பதித்தவர் திருமதி சவுகார் ஜானகி அம்மையார் அவர்கள். அவர் 94 வயதிலே இறந்தது என்பது கலைத்துறைக்கு மட்டுமல்ல, அவருடைய ரசிகர்களுக்கும் குறிப்பாக திரைப்படத்துறையினருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாகத்தான் நிச்சயமாக கருத முடியும். காரணம், அவர் இறந்தாலும் கூட இன்றைக்கும் அவருடைய அந்த நடிப்பு, அவர் அந்த கலைத்துறையிலே தன்னை அர்ப்பணித்து கொண்டு முழுமையாக பாத்திரத்துக்கு ஏற்றாற் போல அவருடைய முழுமையான அந்த நடிப்பு என்பது இன்றளவும் யாராலும், தமிழ்நாட்டு மக்களும் சரி, அவருடைய ரசிகர்களாலும் மறக்க முடியாது. குறிப்பாக அவருடைய படங்கள் அதிகமான அளவில் நான் பார்த்ததுண்டு. புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சரி, 4 முதலமைச்சர்களோடு அவர் நடித்த அந்த சிறப்பும் உண்டு. குறிப்பாக புரட்சி தலைவருடைய 100வது படமான ஒளிவிளக்கு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழ்நிலையிலே அவர் சிகிச்சை பெற்றபோது ஒரு பாடல், இறைவா உன் மாளிகையிலே எத்தனையோ மணி விளக்கு, தலைவா உன் மாளிகையில், தலைவா உன் காலடியில் என் நம்பிக்கையின் விளக்கு என்று சொல்லி அந்த பாடல் பட்டித்தொட்டிகளெல்லாம் ஒலிக்கின்ற ஒரு குரலாக பி. சுசிலா அம்மாவுடைய குரலாக இருந்தாலும் சரி, அது அந்த உணர்வுபூர்வமாக ஒரு உணர்ச்சியோடு அந்த முகபாவத்தை கொண்டு வந்தவர் அம்மையார் சவுகார் ஜானகி அவர்கள். அதே போன்று உயர்ந்த மனிதன் படத்தில் ஐயா சிவாஜி கணேசன் அவர்களோடு அவர் மனைவியாக நடித்த அந்த கேரக்டர் என்பது நிச்சயமாக சிறப்பான முறையில் அவருடைய நடிப்பு இருந்தது. இன்னொன்று சொல்லப்போனால் புதிய பறவை ரசித்து பார்த்த படம். எனவே அந்த படத்திலே அவருடைய அந்த கதாபாத்திரம் இன்றளவும் இல்லை, இந்த உலகம் உள்ளவரை நிச்சயமாக திருமதி சவுகார் ஜானகி அம்மையாருடைய அந்த நடிப்பு, அவருடைய திறமை, கலைத்துறை மீது அவர் கொண்ட முழுமையான ஈடுபாடு அனைத்தும் பிரிக்க முடியாது. மாலை பொழுதிலே மயக்கத்திலே சொல்லிட்டு ஒரு பாடல் பாக்கியலட்சுமி படத்தில் வரும். அதில் கடைசி வரும், தெளிவும் அறியாமல் முடிவும் தெரியாமல் மயங்குது எதிர்காலம், தெளிவும் அறியாமல் முடிவும் தெரியாமல் மயங்குது எதிர்காலம் என்று ஒரு வரி வரும். எனவே அந்த வரிகள், அந்த பாடலில் உள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முழுமையாக அதற்கேற்றவள முகபாவனையெல்லாம் அமைத்து அந்த பாடலை கூட இன்றைக்கும் சரி, நீங்கள் யூடியூப் போனீங்களாம் பார்க்கலாம், பல மில்லியன் அளவுக்கு இன்றைக்கி அந்த பாடலுக்கு எல்லோராலும் கேட்கப்பட்டிருக்கு. அதனால் அவரை பொறுத்தவரையில் மறைந்து விடவில்லை. அவர் கலைத்துறையிலே அவர் ஆற்றிய பண்பு, அவர் இந்த உலகம் உள்ளவரை நிச்சயமாக அவருடைய அந்த நடிப்பாற்றல், அதே போன்று அவர் கொண்டு அவர் எல்லா இடத்திலும் காட்டுகின்ற அன்பு, ஒரு சிறந்த ஒரு மக்களை நேசிக்கின்ற ஒரு பண்பு எல்லாம் நிச்சயமாக இந்த சமூகம் உள்ளவரை நிச்சயமாக வரலாறு பேசும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அவர் இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தாருக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கின்றோம்.